ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன் பார்த்தாச்சுன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஒரு பர்சனோட சேலரி நம்பி அந்த ஃபேமிலி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த பர்சனுக்கு எதனா மெடிக்கல் எமர்ஜென்சியோ அந்த பர்சன் இல்லாதப்பயோ அந்த ஃபேமிலி வந்துட்டு பினான்சியலா ஸ்ட்ரகிள் ஆகாம இருக்கிறது தான் நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணி இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறோம். ஏன்னா நம்ம வாங்குற சேலரி வச்சுதான் நம்மளோட ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நாளைக்கு நமக்கு எதனா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ இல்ல ஃபேமிலிக்கு எதனா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ வரும்பொழுது அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஒரு 1,00,000 பில் வந்தாலுமே அதுக்கு அதை கட்டுறதுக்கே நம்ம வெளியில கடன் வாங்குற மாதிரி ஆயிடும். திரும்ப அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி ஆயிடும். அதனால நம்ம ஃபேமிலி ரன் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடும். இதுவே நம்ம பிளான் பண்ணி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு ட்ரீட்மெண்ட் ஆகிற பில்லை வந்துட்டு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியை கவர் பண்றாங்க. இதுலயும் நிறைய கேசஸ் எல்லாம் இருக்குது. ஒரு சில ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் கவர் ஆகாது, இல்ல நாங்க பாதி தான் கவர் பண்ணுவோம், பாதி நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் ஏன் நடக்குது, ஏன் கவர் பண்ண முடியல அப்படின்னா, எதெல்லாம் பார்த்து நம்ம வந்துட்டு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை சூஸ் பண்ணணும், வெரி பிரீமியம் மட்டும் கம்மியா இருக்குன்றத பார்த்து சூஸ் பண்ணாம எதெல்லாம் பார்த்து சூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இதே டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தாச்சுன்னா 50 லட்சம், 1 கோடி, 2 கோடி அப்படின்ற பிளான்லாம் இருக்கும். அந்த மாதிரி எதனா ஒரு பேக்கேஜோட பிளானை சூஸ் பண்ணி நம்ம மந்த்லி பிரீமியம் பே பண்றது மூலியமா டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நம்ம கட்டிக்கிட்டு இருப்போம். நமக்கு எதனா ஒரு ஆக்சிடென்ட்ல எதனா ஒரு டெத் ஆகுறப்போ அந்த நம்ம பே பண்ண டேர்ம் இன்சூரன்ஸோட அமௌண்ட் வந்து நம்மளோட ஃபேமிலிக்கு கிடைக்கும். அதையுமே கரெக்டா ப்ராசஸிங் பண்ணி வாங்கக்கூடிய ஆட்களும் நம்மளோட ஃபேமிலியில இருக்கணும். அப்படி நீங்க எதனா டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அது உங்க ஃபேமிலிக்கு சொல்லி வைங்க. ஆனா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பேசிக்கா தேவைப்படுது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆச்சும் இருக்கணும். அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணியாச்சுன்னா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இப்படி ஒரு பேக்கேஜ் பிளானை சூஸ் பண்ணி நம்ம மந்த்லி ஒரு பிரீமியம் பே பண்ணிக்கிட்டு வரோம் அப்படின்னாலும், வெறும் பிரீமியம் கம்மியா இருக்குது அப்படின்றதுனால மட்டும் ஒரு இன்சூரன்ஸ் போடாம நமக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் எல்லாமே அந்த இன்சூரன்ஸ் கவர் பண்ணுமா அப்படின்றதையும் பார்த்து தான் சூஸ் பண்ணணும். ஸோ அது எப்படிலாம் பார்த்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேஷ்லெஸ் கிளைம், அதாவது நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல். நம்ம எடுக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துட்டு நம்ம நியர்பைல இருக்கிற ஹாஸ்பிட்டலோட நெட்வொர்க்ல இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா நம்ம அந்த ஹாஸ்பிட்டல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அங்க வந்துட்டு டைரக்டா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியே பே பண்றாங்க. அதுதான் வந்துட்டு கேஷ்லெஸ் கிளைம். இதுவே நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குற ஹாஸ்பிட்டல் கூட அவங்க நெட்வொர்க்ல இல்லை அப்படின்னா நம்ம தான் வந்துட்டு பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பில்லு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சப்மிட் பண்ணி நம்ம டைரக்டா வந்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து கிளைம் பண்ற மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு நெட்வொர்க்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலா வந்துட்டு அட்மிட் ஆகுங்க. இதே நம்ம ப்ரீ பிளானடா போயிட்டு பண்றோம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். இதே ஒரு எமர்ஜென்சினா வந்துட்டு எந்த ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்மளால பாத்துட்டு இருக்க முடியாது. அதனால உங்க நியர்பைல எந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய நெட்வொர்க்ல இருக்குதோ அந்த மாதிரி இன்சூரன்ஸாவும் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்துட்டு ரூம் ரெண்ட் லிமிட். இப்ப நம்ம அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ரூம் ரெண்ட் எல்லாம் போடுவாங்க. அப்போ அந்த ரூமுக்கு ஆகிற செலவு எல்லாத்தையுமே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியே கவர் பண்ணுதா இல்ல நம்ம பாதி கவர் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. இதுவே நம்ம பாதி கவர் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்புறம் பில்லுல நம்ம தான் பாதி கட்டுற மாதிரி இருக்கும். அதனால ரூம் ரெண்ட் லிமிட் வந்துட்டு நோல இருக்கான்றதையும் பாத்துக்கோங்க. ஸோ ரூம் ரெண்ட் எல்லாமே அவங்களே கவர் பண்ணிக்கிறாங்களா அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கோ பேமெண்ட் என்னன்னு பார்த்தாச்சுன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கோம், பாதி தான் நாங்கள் கவர் பண்ணுவோம், பாதி நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு சில இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லுவாங்க. அதுதான் வந்துட்டு கோ பேமெண்ட் வந்துட்டு 0ல இருக்கணும். இதுவே ஒரு 20% 50% அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம தான் வந்துட்டு பாதி கட்டணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு 1 லட்சம் பில்லு வருது அப்படின்னா கோ பேமெண்ட் 50% இருக்கு அப்படின்னா நம்ம தான் வந்துட்டு அதுல 50,000 கட்டணும், நம்ம தான் ஒரு 50% கட்டுற மாதிரி இருக்கும். அதனால கோ பேமெண்ட் வந்துட்டு 0ல இருக்கா அப்படின்றத பாத்துக்கோங்க. இந்த கோ பேமெண்ட்ல வந்துட்டு நம்ம பாதி கட்டுறோம் அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் எடுத்த பர்பஸே இல்லாம போயிடும். அதனால அந்த கோ பேமெண்ட் வந்துட்டு 0ல இருக்கா அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு டிசீஸ் வைஸ் சப்ளிமெண்ட் பார்க்கணும். அதாவது ஒரு சில ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் வந்துட்டு இவ்வளவுதான் நாங்க கவர் பண்ணுவோம், மீதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்றதையும் போட்டிருப்பாங்க. அதனால வந்துட்டு எதெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க கவர் பண்ணுவாங்க இல்ல இதெல்லாம் கவர் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் டீட்டெயிலா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இனிஷியல் வெயிட்டிங் பீரியட். இந்த இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் வந்துட்டு ஒரு 3 months இதுக்குள்ள போடுறாங்களான்னு பாருங்க. ஏன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா அப்புறம் உடனே கவர் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுல வந்துட்டு ஆக்சிடென்ட்டும் ஆட் ஆயிருக்கா இல்ல ஆக்சிடென்ட் வந்துட்டு ஆட் ஆகாம இருக்கா அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. ஏன்னா அந்த இடைப்பட்ட காலத்துல நமக்கு எதனா ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் அப்புறம் அது கவர் ஆகாம போயிடும், அதையும் பாத்துக்கோங்க. இதுலயே வந்துட்டு பிஇடின்னு ஒண்ணு இருக்குது, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வெயிட்டிங் பீரியட்னு ஒண்ணு இருக்குது. அதாவது வந்துட்டு இப்போ நம்ம ஃபேமிலிக்குலாம் எதனா எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா 50 வயசுக்கு மேலே எதனா ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்கணும் அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அப்படின்றதுலாம் வெயிட்டிங் பீரியட் போடுவாங்க. அவ்வளோலாம் இல்லாம ஒரு 1 year 2 yearsக்குள்ள இருக்கிற மாதிரி பாருங்க. ஏன்னா அந்த ஒரு டைம்ல தான் வந்துட்டு நமக்கு இன்சூரன்ஸ் தேவைப்படும். அப்போ அவங்க அவ்வளோ டைம் இழுத்து அடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிற பர்பஸே இல்லாம போயிடும். அதனால அது வந்துட்டு 1 year 2 yearsக்குள்ள இருக்குதான்றதையும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட்னா என்னன்னு பார்த்தாச்சுன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 10 லட்ச ரூபாய் ஒரு பிளான் சூஸ் பண்ணி நம்ம இன்சூரன்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம். அதோட பிரீமியம் வந்துட்டு மாசம் கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு 6 monthக்குள்ள நமக்கு எதனா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், நம்ம வந்துட்டு ஒரு 5 லட்சம் கிளைம் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்க போறோம், அதுக்கு வந்துட்டு ஒரு 8 லட்ச ரூபா அப்படி செலவாகுது.
ஆனா மீதி 5 லட்சம் தானே இருக்குது, அப்ப மீதி 5 லட்சம் தான் நம்மளால கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னா அதுதான் வந்துட்டு ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் இருக்கான்னு பாத்துக்கோங்க. திரும்ப ரீஃபில் ஆயிக்குமா, நம்ம எவ்வளவு கிளைம் பண்ணாலும் திரும்ப ரீஃபில் ஆயிக்குமா அப்படின்னு பாத்துக்கோங்க. அதுலயே வந்துட்டு ஒரு சில இதுல வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்க ஆல்ரெடி எடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கே திரும்ப அந்த அதே டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கவர் ஆகாது அப்படின்றதையும் போட்டிருப்பாங்க. அதனால அதையும் தெளிவா பாத்துக்கோங்க. இதே ஆல்ரெடி எடுத்த டிசீஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டுக்கே திரும்ப எடுத்தா கவர் ஆகுமா ஆகாதா அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. அதனால ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட்டும் இருக்கா அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு டே கேர் ட்ரீட்மெண்ட் கவரேஜ். அதாவது இப்பெல்லாம் வந்துட்டு ஒரு சில ட்ரீட்மெண்ட்லாம் வந்துட்டு 1 டேல முடிஞ்சிருது, 1 டேல முடிஞ்சு நம்ம வீட்டுக்குலாம் வந்துடும். ஆனா அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 24 ஹவர்ஸ்க்கு மேல ஆனாதான் வந்துட்டு நாங்கள் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதனால இப்பெல்லாம் வந்துட்டு 1 டேல முடியறதுனால டே கேர் ட்ரீட்மெண்ட் கவரேஜ் வந்துட்டு இருக்கா அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு 1 டேல எதனா ஒரு ட்ரீட்மெண்ட் பாக்குறோம் அப்படின்னா அதையும் கவர் பண்ற மாதிரி, அதனால அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்கான்றதையும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு போஸ்ட் அண்ட் ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன். அதாவது வந்துட்டு இப்போ ஏன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருப்போம், போயிட்டு செக்அப் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்போம், மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டு இருப்போம். இல்லை நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எதனா வந்துட்டு ஒரு கன்சல்டேஷன் இந்த மாதிரிலாம் நடக்கும், இல்லை எதனா ஒரு மெடிசன்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கும் கவரேஜஸ்லாம் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கிளைம் இன்டிமேஷன். இந்த கிளைம் இன்டிமேஷன் வந்துட்டு 72 ஹவர்ஸ்க்குள்ள இருக்குதா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் வந்துட்டு ரொம்ப லேட் பண்ணுவாங்க, அதனால நம்ம பில் கட்டுற மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது. அதனால வந்துட்டு கிளைம் பண்ற ஆப்ஷன் வந்துட்டு இந்த 72 ஹவர்ஸ்க்குள்ள இருக்கா அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரீ ஆனுவல் ஹெல்த் செக்அப் அந்த ஆப்ஷனும் இருக்கா அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம எதனா ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரிலாம் எதுவும் எடுக்காம இருப்போம், ஆனா இன்சூரன்ஸ் மட்டும் போட்டு வச்சிருப்போம். அந்த இன்சூரன்ஸ்ல வந்துட்டு ஃப்ரீ ஹெல்த் செக்அப் வந்துட்டு இருக்கா அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒன் இயர் ஒரு டைம் போயிட்டு அந்த மாதிரி ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிட்டாலும் நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றதையும் நம்மளால கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு ரெனிவல் பண்றது. ரெனிவல் பண்றதுன்னு அப்படின்னா நம்ம லைஃப் டைமுக்கு அந்த பிளானை வந்துட்டு கொண்டு போக முடியுமா, அப்படி நமக்கு வந்துட்டு ஏஜ் ரொம்ப ஆகும்போது அது ப்ரீமியம் வந்துட்டு எவ்வளோ அதிகமாகும் அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ரெனியூவல் பண்ணிக்க முடியுமா அப்படின்றதையும் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது வெறும் ப்ரீமியம் கம்மியாக இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்து எடுக்காம இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா, இது எல்லாமே கவர் ஆகுமா அப்படின்றதையும் பார்த்து எடுங்க. ஏன்னா நிறைய பேர் அதையுமே கரெக்டாக படிச்சு பார்க்காம எடுத்துடுறோம், அப்புறம் போயிட்டு இது கவர் ஆகாது, இல்லை பாதி நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்ற கேசஸ் எல்லாம் நடக்குது. அதனால ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துட்டு நமக்கு எதெல்லாம் கவர் ஆகணும் அப்படிலாம் அது எல்லாமே அந்த எல்லா ஆப்ஷனும் இருக்கா அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் எதனா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.